இந்த வருஷத்துல ஆண்டவர் சகலத்தையும் சத்துருக்களை பாதப்படையாக்கி போடுவார். அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. சங்கீதம் 110 2 எழுதியிருக்கு, கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். ஆண்டவர் சபையில எல்லா சத்துருக்களையும் ஆளுகை செய்வார். ஸோ இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க பயப்படக்கூடாது. இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க நினைக்கக்கூடாது அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை திருத்தினா என்ன ஆகும், இவங்களை சரிப்படுத்தினா என்ன ஆகும், இதை சரிப்படுத்தினா என்ன. பயப்படாதீங்க. God must subdue everything. ஆண்டவர் தேவன் தான் சபைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கணும். தேவன் தான் எல்லாத்தையும் ராஜரிகம் பண்ணணும். தேவன் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக இருக்கணும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது. ஏசாயா 42வது அதிகாரம் ஒரு நல்ல ப்ரொஃபேட்டிக் வேர்ட் சொல்லுது. ஏசாயா 42வது அதிகாரம். இந்த மெசேஜில் பாதி நேரத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு பிரேக் கொடுப்பேன். ஏசாயா 42வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. கர்த்தர் எப்படி புறப்படுகிறார்? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. முழங்கி கர்ஜித்து, சிங்கம் போல புறப்பட்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் விழுங்குவார். எங்க உள்ள சத்துருக்களை விழுங்குவார்? தொடர்ந்து படிங்க. நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பழுகளை போல சத்தமிட்டு பாலாக்கி விழுங்குவேன். எப்படி ஒரு தாய் பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 வேதனையை தாங்கிக்கிட்டே கடைசியா ஒரு வேதனையில பிள்ளையை பத்தி ரிலீஸ் ஆகிறாளோ அந்த மாதிரி ஆண்டவர் சபையில தாங்கிக்கிட்டே இருந்த பிரச்சனைகள், தாங்கிக்கிட்டே இருந்த சோதனைகள், தாங்கிக்கிட்டே இருந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு கர்த்தர் ரெஸ்ட் பண்ணணும். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலின் ஆண்டுகளை கொடுக்கணும், ரெஸ்ட் டைமை கொடுக்கணும், சபை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளணும். ஸோ ஆகவே இது சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் ஆண்டு என்று சொல்லலாம். ரெண்டாவது இந்த வருஷத்தை எப்படி சொல்லலாம்னா, வரப்போகிற வருஷத்தை 2012 சபை உன்னதங்களில் கிறிஸ்துவோடு அமர்ந்திருந்து ஆளுகை செய்யும் ஆண்டு. சத்துருக்களை மேற்கொள்ற ஆண்டு மட்டுமல்ல, சபை ஒரு பொசிஷனை மறந்துட்டோம். அது என்ன பொசிஷன்னா, நாம இங்க பூமியில இருந்துகிட்டு உன்னதங்கள் அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால தான் கொலோசியர் 3:1 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்கள் அமர்ந்திருக்கிறபடினால் மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவர் நம்மளை எல்லா விஷயத்திலையும் உன்னதங்களில தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். எபேசியர் 1:3 சொல்லுது, உன்னதங்களில கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வச்சுட்டார். உன்னதங்களில நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாமே நம்மளோட பாதங்களுக்கு கீழ்படுத்திட்டார். நம்ம இங்க இருந்து பிசாசை கட்டி கீழே இறக்க போறது இல்ல, மேல இருந்து உட்கார்ந்து கீழே ஆளுகை செய்ய போறோம். வான மண்டலத்தில் பிசாசு ஆளுகை செய்யலாம், அதுக்கு மேல நாம தான் உட்கார்ந்து இருக்கிறோம். So church must take that position. ஆண்டவர் இந்த பூமியில ஆதாம்கிட்ட சொன்னார், நீ எல்லாத்தையும் கீழ்படுத்துன்னு சொன்னார். அவனை கீழே வச்சிருந்து எல்லாத்தையும் கீழ்படுத்த சொன்னான். ஏன்னா மேல எந்த அதிகாரமும் இல்லை, மேல எந்த ஆளுகையும் இல்லை, அதனால கீழே இருந்து கீழ்படுத்த சொன்னார். ஆனா என்னைக்கு அவன் இந்த பூமியை பிசாசிட்ட கொடுத்தானோ, வான மண்டலத்தை அந்த பிசாசை ஆக்கிபை பண்ணிடுச்சு. அதனால தான் இயேசு அவரோடு கூட நம்மளை எழுப்பி அதுக்கு மேல கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு. நம்மள ஆதாம் இந்த பூமியில வச்சிருந்த ஆளுகை செய்ய சொல்லிட்டு நம்மள இந்த பூமியில வச்சுட்டு ஸ்பிரிச்சுவலி அவரோடு கூட மேல போய் உட்கார வச்சுட்டார். ஸோ சர்ச் இந்த பொசிஷன் எடுக்கணும், இந்த ஆளுகையின் அதிகாரத்தை எடுத்து பரலோகத்தின் காரியங்கள் இந்த பூமியில நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். இதான் இந்த வருஷம் உன்னதங்களில் கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிற வருஷமாக நம்ம மாறணும். மூன்றாவது, இந்த பூமியில தேவ ராஜ்யத்தின் கிரியைகளை மேலோங்க செய்யும் ஆண்டு என்று சொல்லலாம். இந்த வருஷத்துல தேவ ராஜ்யம் தான் எல்லாத்துக்கும் மேலா இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு போகணும். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துல ஒரே வருஷத்துல செய்ய முடியுமான்னு தெரியல. ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி செய்யலாம், பிசிக்கலி நடக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது மத்தேயு 13வது அதிகாரம் கொஞ்சம் படிங்களா. மத்தேயு 13 தேவ ராஜ்யத்தை பத்தி ஆண்டவர் இங்க ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனம். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? கடுகு விதை. கடுகு விதை எங்க போட்டாலும் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாம இருந்த அந்த பரலோக ராஜ்யம்
எங்க இருக்குது, இங்க உண்மையிலே இருக்குதா அப்படின்னு தெரியாம இருந்த அந்த பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படணும்? அது ஒருவன் மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். யார் இந்த மனுஷன்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யம் எங்க இருந்துச்சுன்னே தெரியாத இந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த நிலத்துல விதைச்சிட்டான். ஆனா விதைக்கப்பட்ட இந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 மரமா இந்த விதைக்கப்பட்ட இந்த தேவராஜ்யம், இந்த விதை தெரியாம ஏதோ மூலையில கடந்த இந்த ஒரு விதை வளர்ந்து இன்னைக்கு பெரிய மரமா இருக்கு. தொடர்ந்து படிப்போம். 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. இதுதான் இந்த வருஷத்துடைய கோல். இந்த வருஷத்துல தேவராஜ்யம் வளர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, இத்தனை காலம் வளர்ந்திருந்த தேவராஜ்யத்துல சகல பூண்டுகளிலும் இதை பெரிதாக்கணும். நம்ம அப்படின்னா தேவராஜ்யத்தின் மக்கள், தேவராஜ்யத்தின் தரம், தேவராஜ்யத்தோட மகத்துவம், தேவராஜ்யத்துடைய அதிகாரம், எல்லா அதிகாரத்தை விட, எல்லா மகத்துவத்தை விட, எல்லா ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களோட உயர்ந்திருக்கணும், மேற்கொண்டிருக்கணும். அப்பதான் என்ன நடக்குமா பாருங்க, எல்லா மரத்துக்கு மேல, எல்லா பூண்டுகளுக்கு மேல அது வளர்ந்திருக்கும் பொழுது பெரிதாகி ஆகாயத்தின் பறவைகள் அதன் கிளைகள் எல்லாம் என்ன செய்யும்? அதில் அடையும். எல்லாரும் நல்லா கவனிங்க. மரம் கீழே இருக்கிற வரைக்கும் இந்த சிக்கன்ஸ் என்னது கோழிகள் தான் அடைஞ்சிடும். ஆனா ஒரு மரம் எவ்வளவு உயர்தோ ஆகாயத்தின் பறவைகளை உட்காரும். மேல உள்ள எல்லாத்தையும் நம்ம ரூல் பண்ணிடலாம், மேல உள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, மேலோங்கி இருக்கிற மேல இருக்கிற எல்லாத்தையும் மேல உள்ளவங்க எல்லாருமே இந்த தேவ ராஜ்யத்தில் அடையணும். அதாவது அரசியல்வாதிகள், சினிமா ஸ்டார்ஸுங்க, இந்த மத தலைவர்கள் எல்லாம் யார் யார் இந்த மேல இருக்காங்களோ, ஞானிகள் எல்லாமே இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள பூந்துடணும். அவ்வளவு தூரம் இந்த தேவ ராஜ்யத்துடைய ஞானம், இந்த தேவ ராஜ்யத்தோட மகத்துவம் தானியேல் காலத்துல உயர்ந்தது போல, யோசேப்பு காலத்துல உயர்ந்தது போல நம்ம மூலமா உயரணும்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த தேவ ராஜ்யத்தின் செயலாக்கம் எல்லாமே விரிவடையணும், சகல ராஜ்யத்திலும் மேலாகணும். அப்ப ஏசாயா 2:2 சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ஏசாயா 2:2 என்னமா சொல்லுது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் மேன்மையாக இருக்கிறது. 7 விதமான பர்வதம் இருக்குன்னு சில ஊழியர்கள் சொல்றாங்க. இந்த பூமியில 7 விதமான பர்வதம் இருக்கும். ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்றது 7 மவுண்டன்ஸ். அந்த 7 மவுண்டன்ஸுக்கு மேல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் மேல ஏறணும். ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ற 7 மவுண்டன்ஸ், 7 பர்வதம் என்ன தெரியுமா? 1வது அரசியல், 2வது இது இங்க இன்டர்நெட்ல போய் 7 மவுண்டன்ஸ் தட்டுங்க வரும், 7 மவுண்டன்ஸ் தட்டுங்க வரும். ஓகே, 1வது அரசியல், 2வது பணம், இது ஒரு பெரிய மவுண்டன். இந்த மவுண்டனுக்கு மேல தேவராஜ்யம் போகணும். சபையில உள்ளவன் பணக்காரனா இருக்கணும், சபையில உள்ளவன் ஆளுகை செய்யணும், சபையில உள்ளவன் இந்த வேர்ல்ட பிடிக்கணும், இந்த பொருளாதாரம் என்ற வேர்ல்டுக்குள்ள நுழையணும், சபையில் உள்ளவன் அரசியல் என்ற வேர்ல்டுக்குள்ள நுழையணும். நாம அரசியல் நிர்ணயிக்கணும். வரப்போற வருஷத்துல எவன் தான் ஜெயிப்பான் நம்ம நாட்டில், அது நிர்ணயிக்க போறதே நாம தான். நாம சொல்ல போறோம் யார் வரணும் யார் வரக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு முதல்ல தீர்க்கதரிசன பிரகடனம் செஞ்சோம். 2வது மவுண்டன் அரசியல், 1வது மவுண்டன் பொருளாதாரம், 2வது மவுண்டன் அரசியல், 3வது இந்த தேசத்தை கண்ட்ரோல் பண்றது ஃபேமிலிஸ், குடும்பம். இந்த மவுண்டனை நம்ம பிடிக்கணும். குடும்பங்களை சபை ஆளுகை செய்யணும், பொருளாதாரத்தை சபை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கணும். பொருளாதார உலகத்தை, அரசியல் உலகத்தை சபை ஆளுகை செய்யணும், குடும்பங்களை சபை ஆளுகை செய்யணும். குடும்பங்கள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்முடைய குடும்பங்கள் இந்த உலகத்தில் உள்ள குடும்பங்களுக்கு வெளிச்சமா மாறி அவங்கெல்லாம் இதுக்குள்ள ஓடி வரணும். இங்க போனா தான் பதில் இருக்கு. என் குடும்ப பிரச்சனை தீர்க்கிறதே சபை தான், இந்த தேவராஜ்யம் தான். 3வது. 4வது ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ற மவுண்டன். ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், கலை, பிறகு களியாட்டுகள், கலை களியாட்டுகள் என்ன? சினிமா, டிராமா, இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது, அதோட கல்ச்சர். இதுக்கு மேல கிறிஸ்தவ தேவராஜ்யம் எழுமணும். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம், சில பேர் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள்லாம் இந்த கலைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் சில பேர் சரியான வெளிச்சம் இல்லாமல் நுழையிறாங்க. அங்கே எதுக்காக